மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 65. மலர் வீட்டில் இல்லை என்று சிந்தாமணி கூறியதும் பெரியதாக திகைத்தான் காசி. என்ன சொல்றீங்க அக்கா? எங்க போனா அவ? பதட்டமாக கேட்டான். ஆஸ்பத்திரிக்கு போயிருக்குப்பா. ஆஸ்பத்திரிக்கா? என்ன சொல்றீங்க? என்னாச்சு அவளுக்கு? சேகர் வீட்டுக்கு வந்தது பிடிக்காம தானே உடம்பு சரியில்லைன்னு ரூம்ல இருந்தா? நானும் அப்படிதான் காசி நினைச்சேன். ஆனா நிஜமாவே அதுக்கு ஏதோ உடம்பு முடியல போல. ஏற்கனவே அம்மா கிட்ட சொல்லியிருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு அம்மா சொல்லியிருப்பாங்க போல. மலர் வந்து கேட்டுச்சு. எனக்கு வேலை இருக்கு, செல்வம் வந்ததும் அவன் கூடவே போனா அம்மா சொல்லிட்டாங்க. அதுல அதுக்கு கோபம் வந்து தனியாவே கிளம்பி போயிடுச்சுப்பா. அவ்வளோதானே? வேற எதுவும் இல்லையே? அவன் குரலில் இன்னும் பதட்டம் அகலவில்லை. இல்ல காசி, பயப்படாத. மலர் நல்லா திடமாதான் இருக்கு. அப்போ சரி. ஆமா, எந்த ஆஸ்பத்திரி? ஐயோ, அது எனக்கு தெரியலையே. சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். ஆனா காசி, மலர் எதுக்கு அவங்க 2 பேரையும் அடிச்சதுன்னு தெரியல. திரும்பவும் மலர் வர்றப்போ அவளை என்ன திட்டுவாங்களோ, அதுவும் எனக்கு தெரியல. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. கவலைப்படாதக்கா, நிச்சயமா மலர் மேலே எந்த தப்பும் இருக்காது. அப்படியே இருந்தாதான் என்ன? சேகர் பண்ண காரியத்துக்கு அடிச்சதா நினைச்சுக்க வேண்டியதுதான் என்று விட்டு அழைப்பை துண்டித்தான். அடுத்த நொடி செந்திலிடமிருந்து அழைப்பு வந்தது. அவனுக்கு வெறுப்பாக இருந்தது. ஆனாலும் அதனை காட்டிக்கொள்ளாமல் அழைப்பை ஏற்க படபடவென பொரிய தொடங்கினான் செந்தில். நேத்து கோவிலுக்கு யார் வந்திருந்தாங்க? இங்க யார் வந்திருக்காங்க? ஏன்பா, உனக்கு தெரியாதா? நீ என்ன கேள்வி கேட்காதண்ணே. உனக்கு தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட சொல்லல? அதுக்கு முதல்ல பதில சொல்லு. இது என்னப்பா கதையா இருக்கு? அப்பாவுக்கு தெரியும் போது பிள்ளைக்கு தெரியாதுன்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏளனமாக அவன் கேட்டான். சட்டென்று செந்தில் அமைதியாகிவிட்டான். என்ன சொல்றன்ன? அப்பாவுக்கு தெரியுமா? இப்போது அவன் குரல் இறங்கி ஒலித்தது. ம், நேத்து காலையிலேயே அவருக்கு இதை பத்தி ஃபோன் பண்ணி சொன்னேன். அமைதியா இருந்தாரு. உங்களுக்கு தெரியுமா ஐயான்னு கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லாம ஃபோனை வச்சிட்டாரு. இப்போது செந்திலின் முகம் இறுகியது. செந்திலு? ஆ, எனக்கு தெரியாதுன்ன. இப்போது அவன் குரல் உடைந்து வந்தது. நீ இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சு சொல்லாம விட்டுருப்பாங்க. விடு. அவன் குரலிலும் இப்போது மென்மை. ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டான் செல்வம். இப்போ அது பிரச்சனை இல்லைண்ணே. மலர காணோம். எங்க போனான்னு தெரியல. காசி அனைத்தையும் அவனிடம் கூறினான். ஐயோ, எந்த ஹாஸ்பிட்டல்ன? வண்டி கூட எடுக்காம நடந்தே போயிருக்கா? என்ன தம்பி சொல்ற? இது எனக்கு தெரியாதே. அண்ணே, ஒரு ஹெல்ப் பண்ணுண்ணே. நம்ம ஊர்ல என்ன 100 ஹாஸ்பிட்டலா இருக்கு? இருக்கிற 4 ஹாஸ்பிட்டல்லையும் போய் தேடி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரியா? வீட்டுக்கு போய் வண்டி எடுத்துக்கிட்டு போ. சரிப்பா, ஆனா வீட்டில் இப்போ வேற ஒரு பிரச்சனை என்றவன் சிந்தாமணி கூறியதை செந்திலிடம் கூறினான். மீண்டும் அவன் முகம் கோபத்தில் சிவந்தது. அண்ணே, நீ மலரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடு. அதுக்குள்ள நானும் அங்கே போயிடுவேன். என்னை தாண்டி யார் அவளை என்ன சொல்றாங்கன்னு நானும் பார்க்குறேன். நான் இருக்கும்போது அவளை அப்படியே விட்டுட மாட்டேன். சிங்கமென கர்ஜித்தான். காசிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. மீண்டும் தன் பைக்கை உயிர்ப்பித்து மனதில் மண்டி கிடக்கும் சினத்தோடு ஊரை நோக்கி பயணித்தான் செந்தில். ஊர் எல்லையை அடையும் வேளையில் அவனுக்கு செல்வத்திடமிருந்து அழைப்பு வந்தது. அவசரமாக வண்டியை நிறுத்தி அழைப்பை ஏற்றான். அண்ணா, வந்துட்டியா? ம், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். அவன் குரலில் எந்த உணர்வும் இல்லை. அண்ணா, வீட்டில் தயக்கமாக செந்தில் ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும் என்றான். அண்ணா, திகைத்தான் செந்தில். நான் காசிக்கிட்ட சில விஷயம் சொல்லியிருக்கேன். நீ அவன்கிட்ட கேட்டு நான் செய்ய சொன்னதெல்லாம் செய். இப்போ நீ வீட்டுக்கு போக வேண்டாம். நேராக மண்டிக்கு போ. அங்கே சித்தப்பா இருக்காரு. நீ அவரை மாற்றிவிடு. அவரை காசி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான். அடுத்த வார்த்தை பேசாமல் சரிண்ணா என்றான் செந்தில். மலர் மருத்துவமனையை விட்டு வெளியில் வர சரியாக காசி உள்ளே நுழைந்தான். அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் மலர். மாத்திரெல்லாம் வாங்கிட்டியா மலரு? அவன் குரல் இறுக்கமாக இருந்தது. ம், வா என்றவன் அவள் கையில் இருந்த கவரை தன் கைக்கு மாற்றிக்கொண்டான். வெளியில் நின்றிருந்த காரை கண்டு, உனக்கு எப்படி நான் இங்கே இருக்கேன்னு தெரியும் என்றாள். சிந்தாமணி அக்கா சொன்னுச்சு. ஓ, ஆனால் இந்த டாக்டரை தான் பார்க்க வந்தேன்னு அக்காவுக்கு தெரியாதே. யோசனையாக அவனை பார்த்தாள். ஒரு முறை அவளிடம் திரும்பி வெற்று பார்வை வீசினான். தேடி கண்டுபிடிச்ச மலரு என்றான். அதற்கு மேல் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்ல மலரு? வேதனையோடு கேட்டான். தோணலண்ண. ஆனால் நீ அங்கே இருந்திருந்தா கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு தான் வந்திருப்பேன். சிறு புன்னகையோடு கூறினாள்.
தன் வருத்தங்களையும் தாண்டி அவள் அவனை சமாதானப்படுத்த முயல்வதைக் கண்டு அவனுக்கு கண்கள் கலங்கின. கண்கள் மொடி சாய்த்து சீட்டில் சாய்ந்து கொண்டாள் மலர். கொஞ்ச நேரம் கழித்தே எதையோ உணர்ந்தவள் கண்கள் திறந்து ரோட்டை பார்த்தாள். பள்ளம், குண்டு, குழி என்று இருந்த இடங்களிலெல்லாம் பார்த்து ஜாக்கிரதையாக ஓட்டுவதை கவனித்தாள். இவனுக்கு எப்படி தெரியும் என்று யோசித்தாள். மகப்பேறு மருத்துவரை பார்த்துவிட்டு வந்ததில் யூகித்திருப்பானோ என்று எண்ணிக்கொண்டு அமைதியாக இருந்தாள். வீட்டின் முன் வண்டியை நிறுத்தியவன், மலரு என்றான். என்னென்ன? நீ சேகரை அடிச்சிட்டேன்னு சிந்தாமணி அக்கா சொன்னிச்சு. வீட்டில் அது பிரச்சனையாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆகட்டும் அண்ணன், அலட்சியமாக கூறினாள். அவன் புன்னகைத்தான். தைரியமா இரு, எங்கேயும் தாழ்ந்து போகாத. அவள் கண்கள் பணித்தன. முன்தினம் மாலையிலிருந்து தனக்கு யாருமே இல்லாதது போல் உணர்ந்தவள் இப்போது அவனது வார்த்தையில் மகிழ்ந்தாள். தேங்க்ஸ் அண்ணன். எனக்கு வேலை இருக்கு, நீ பார்த்து போ. வீட்டு காம்பவுண்டிற்கு வெளியிலேயே அவளை இறக்கி விட்டுவிட்டு நேராக அழகேசன் வீட்டிற்கு சென்றான். அழைப்பு மணியை அழுத்த மகேஸ்வரி வந்து கதவை திறந்தார். என்ன காசி? சின்னம்மாவை பார்க்கணும். அமுதாவை அழைத்தார். அம்மா, உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட சொல்லி செல்வா அண்ணன் சொல்லுச்சு. அப்படியா? அவன் வந்துட்டானா? இல்லைம்மா, ஃபோன் பண்ணி சொல்லுச்சு. சரி. பவி? இல்லைம்மா, பசங்களை இங்கே விட்டுட்டு உங்களை மட்டும்தான் கூட்டிகிட்டு வர சொல்லுச்சு. அதை கேட்டு அவர் முகம் யோசனையில் ஆழ்ந்தது. சரிப்பா என்று விட்டு அவர் கிளம்பினார். என்ன அமுதா இது? அவன் ஆர்டர் போட்டால் அதை நீ கேட்கணுமா? நீ என்ன அவனுக்கு அடிமையா? மகேஸ்வரியின் கேள்வியை புறம் தள்ளிவிட்டு காசியோடு கிளம்பினார். கார் மண்டி செல்லும் வழியில் செல்ல, இங்கெதுக்கு காசி என்றார். சின்னையாவை கூட்டிகிட்டு போகணுமா என்றான். அவர் மனதில் ஏதோ உறுத்தியது. மண்டிக்கு வெளியிலேயே காத்து கொண்டிருந்த சண்முகத்தையும் அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். அமுதாவும் சண்முகமும் ஒருவரை ஒருவர் யோசனையாக பார்த்து கொண்டனர். இருவரும் வீட்டிற்குள் நுழைந்தபோது மலரை நிறுத்தி வைத்து மன்னிப்பு கேட்கச் சொல்லி தங்கமணி வற்புறுத்தி கொண்டிருக்க இருவரும் புரியாமல் பார்த்தனர். என்ன ஆயிற்று என்று கேட்க நினைத்தபோது அங்கே செல்வம் வந்துவிட்டான். அதன் பிறகே செல்வம் மலரிடம் மன்னிப்பு கேட்டுடு என்றான். சட்டென்று செல்வம் அப்படி சொல்வான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. எல்லோர் முகத்திலும் அதிர்ச்சி படிந்தது. ஆனால் மலர் திகைக்கவில்லை. அமைதியாக அவன் முகம் பார்த்து, மாமா என்றாள். கேட்டுடு மலரு என்றான். அந்த பார்வையில் என்ன உணர்ந்தாலோ ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டாள். என் மேலே எந்த தப்பும் இல்லை மாமா, ஆனாலும் நீ சொன்ன வார்த்தைக்காக மட்டும் கேட்டுடுறேன் என்றவள் சேகரிடம் திரும்பினாள். நான் உன்னை அடித்தது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு என்றாள். அவள் சொல்லும்போது அவளை தோளோடு அணைத்து தன்னோடு இறுக்கி கொண்டு நின்றிருந்தான் செல்வம். அதிலேயே மலருக்கு ஏதோ புரிந்தது. அவன் அணைப்பு மட்டுமே அவளை உடைந்து விடாமல் காத்தது. என் மாமா எங்கேயும் என்னை தலகுனிய வைக்காது, இப்போவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு தனக்குள் சொல்லிக்கொண்டாள். சண்முகத்திற்கும் அமுதாவிற்கும் மனதே ஆறவில்லை. இறுக்கமாக பார்த்து கொண்டு இருந்தனர். மலர் தன் அறைக்கு செல்ல போக அவள் கைப்பிடித்து நிறுத்தி கொண்டான் செல்வம். இப்போ உங்க பிரச்சனை சரியாகிடுச்சா என்றான் சிவலிங்கத்தை பார்த்து. அவர் எதுவும் சொல்லும் முன் தீப்தி முந்திக் கொண்டாள். சேகர்கிட்ட மட்டும் கேட்டா சரியா போச்சா? என்ன அடிச்சதுக்கு என்ன பதில் என்றாள் காட்டமாக. இதனை தங்கமணியே எதிர்பார்க்கவில்லை. அவளை அடக்க வாயை திறக்கும் முன் செல்வம் புன்னகையோடு, நீ அடிச்சதுக்கு தானேம்மா அவ பதிலுக்கு அடிச்சா? முதல்ல நீ தானே அடிச்ச, அதனால நீ முதல்ல அவகிட்ட மன்னிப்பு கேட்டா அப்புறமா அவ கேட்பா உன்கிட்ட என்றான். இதை கேட்ட எல்லோருமே திகைத்தனர். நீ மலர் அடிச்சியா என்றார் தங்கமணி கோபமாக. அடடடடா, நீதிபதி தீர்ப்பை கொடுத்ததுக்கப்புறம் விசாரணை பண்ணுறீங்க என்றான் இகழ்ச்சியாக. இப்படிப்பட்ட அவன் பேச்சை யாருமே எதிர்பார்க்கவில்லை. செல்வம், அது வந்து வாயின் மேல் விரலை வைத்து அவரை நிறுத்தினான். உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு, அப்புறமா வரேன். அது வரைக்கும் எதுவும் பேசக்கூடாது. முதல்ல இவங்க பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்றான். இங்க பாருமா, நீ மலர முதல்ல அடிச்ச, பதிலுக்கு அவ உன்னை அடிச்சிட்டா. அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. சேகரை அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டா, அதனால அதுவும் சரியா போச்சு. நான் அவளை விட பெரியவ. தப்பு தப்பு. உறவு வந்ததுக்கு அப்புறம் வயசை பார்க்கக்கூடாதுமா, உறவு முறையத்தான் பார்க்கணும். நீ வயசில் பெரியவளா இருக்கலாம், ஆனால் முறையில் சின்னவளா ஆகிட்டியே, என்ன பண்ணுறது? அவள் திகைத்தாள். இந்த வீட்டில் எல்லாரும் இவளை மலருன்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் பாரு, நீ அப்படி கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. இனிமேல் என்ன பண்ணுற? நீ இவகிட்ட அக்கா, வாங்க, போங்க, இப்படி மரியாதையாக தான் பேசணும், சரியா? அவ்வளோதான். உன்கிட்ட பேச வேண்டியது முடிஞ்சிருச்சு. நீ ஒதுங்கிக்கோ. உன் காதல் கணவன்கிட்ட பேசிட்டு வரேன்.
என்று சொல்லிக்கொண்டே சேகரின் பக்கம் திரும்பியவன் அவன் சுதாரிக்கும் முன் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அதில் தடுமாறி கீழே விழுந்தான் சேகர். நிமிர்ந்த அவன் முகம் பார்க்க ஒரு ஐயனாரைப் போல் நின்றிருந்தான் செல்வம். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.